அன்பு நண்பர்களுக்கு அன்பு விலாகின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்பு விலாகில் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நான் ஒரு 6-7 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதை எடுத்து வச்சு இந்த தான் சேர்த்து நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. ஆயில் சூடாயிட்டிருக்கு. சூடாயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மொத்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்க மொத்த உருளைக்கையும் போட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே ஆயிலில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு போட்டிருக்கோம். இதுலேயே இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதங்கட்டும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த இதுக்கு அடியில் பாத்திரத்தில் ஒட்டாது. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கிளறி விட்டு இருங்க. இப்போ ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பொடி 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிட்டோம் உருளைக்கிழங்குக்கு, அதுவே போதுமானது. இது சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு உரப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை. உப்பு உரப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன உப்பு உரப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ஃபேவரெட்டு. சப்பாத்தி கூட உள்ளே வச்சு நீங்கள் சுருட்டி கூட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பு விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. மலரும் அன்பு விலாக். தேங்க்யூ.